Daily. Taste the Daily. ஒரு படம் முறைப்படி வரணும், உழைப்பு திருட்டு கூடாது. சிவகார்த்தியனோட அந்த கருத்து சரியானதை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த திருட்டு எப்படி நடந்து யாரால் நடந்துங்கிறது ஆள் தான் வெளியிட்டிருக்கான். யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், பணம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கலாம், கோபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஆதவர்ஜனா எப்படி சொல்கிறாருன்னா, எல் முருகனும் உதயநிதியும் க்ளோஸ்டு, அவங்க 2 பேர் தான் காரணம். ஒரு பக்கம் மத்திய அரசு எங்களுக்கு இது பண்ணுறது, அங்கேருந்து தான் வெளியே வந்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறார். 2 பேரே கோர்த்து வச்சு பிஜேபியும் திமுகவும் அதில் வந்து செட்டப் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறார். இப்போ நீ படம் வெளியே வந்தால் விஜய்க்கு பெரிய மாசம் வந்துடும் தானே வெளியே வர விடாமல் திமுக பண்ணிட்டேன்னு சொன்னேன். இப்போ வந்தாச்சு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ திமுக அவனை பொருட்டா நிலைக்கல தானே அர்த்தம். இவர் ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டேன்னு ஜனநாயகத்துக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் சொல்லி அடித்தோம். சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆளாக வந்துட்ட தம்பி ஜோசப், விஜய் தப்பாக பண்ணிட்ட, ராங் ப்ளே பண்ணிட்ட, ஜனநாயகத்துக்கு இவங்க தமிழிசை நயனாரை மீறி இந்த ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம். அந்த ட்ரீட்மெண்ட் தான் போகுது. ஆனால் நீ ஜனவரியில் பதில் சொல்லலை, பிப்ரவரியில் பதில் சொல்லலை, மார்ச்சில் பதில் இல்லை. இப்போ வந்து நீ ஏதோ தானோன்னு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஜனநாயகன் படம் வந்து இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. எப்படி வெளியிட்டாங்க, எப்படி வந்துச்சுன்னுலாம் தெரியல. அதை தாண்டி இவர் இப்போ அரசியல் பிரச்சார தலைவராகி தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வெளிவருது, பேசுபொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு, திருட்டுத்தனத்தை தவிருங்கள், உழைப்பை மதியுங்கள்னு சிவகார்த்தியன் அன்னைக்கு விஜயை வெக்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரங்கள் பண்ணாலும், நான் பெருந்தன்மையானவன், இந்த திருட்டுத்தனம் தவிர்க்கப்பட வேண்டும், உழைப்பு மதிக்கப்பட வேண்டும்னு ஜனநாயகம் படத்திற்காக சிவகார்த்தியன் குரல் கொடுக்கறது மூலமாக விஜயெல்லாம் கூனி குறுக வச்சுட்டார். என்ன ஏதோ பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி ஒருத்தர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணி பணத்தை கொடுத்து கூலிக்கு ஆள் பிடிச்சி எல்லாம் செயல்பட்ட அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு பெருந்தன்மையாக ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்த சிவகார்த்தியனோட கேரக்டரை பார்த்து விஜய்க்கு அவமானமாட்டும் அசிங்கமாட்டும் இருக்கும்னு கருதுகிறேன். சிவகார்த்தியனை அந்த இடத்துக்குள்ளே பாராட்டுறேன். ஒரு படம் முறைப்படி வரணும், உழைப்பு திருட்டு கூடாது. சிவகார்த்தியனோட அந்த கருத்து சரியானதை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த திருட்டு எப்படி நடந்து யாரால் நடந்துங்கிறது காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இன்றைக்கி பல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம யாருக்கு என்ன லாபம் என்ன இதுன்னு பார்த்தோம்னா அதில் ஆய்வு பண்ணால் எந்த முடிவும் என்னாலே எடுக்க முடியல, குழப்பமாக தான் இருக்குது. திமுக இந்த படம் வந்தால் இவர் தலைகளை எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவார், கலக்கி போட்டுருவார், கிங்கிலியும் அது இதுன்னு படத்தை வராமல் பார்த்துட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அது உண்மை கிடையாது. படம் வந்துட்டா அப்போ திமுக ஒன்று பொருட்டா நினைக்கல, கொசுவா நினைக்கிறான். நீ எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு பிச்சை எடுத்து அதிமுக நேரடி எதிரி எடப்பாடிக்கு 4 ஓட்டை பிரிப்ப. அதை தாண்டி நீ ஒன்றுமில்லை, நீ ஒரு சோட்டா அப்படின்னு ஸ்டாலின் எடுத்துட்டான்னு தானே அர்த்தம். இப்போ நீ என்ன சொல்கிற? நீ படத்தை முடக்கிட்டாரு திமுகங்கிற, படம் வெளியே வந்தாச்சு, தப்பு, இது திருட்டுத்தனம் தப்பு, அது வேற விஷயம். வார்த்தைக்கு நான் வாரேன். அப்போ டிஎம்கே அதை செய்திருந்தேன்னா விஜய் ஒரு ஆளே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு பிச்சை எடுத்து, மலையாளி எம்ஜிஆர் கன்னடர் ஜெயலலிதா பேரை எடுத்து ஓட்டு பிச்சை எடுத்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில ஒரு இலை எம்ஜிஆர் ஒரு இலை ஜெயலலிதான்னு இருக்கக்கூடிய எடப்பாடியை 4 ஓட்டை பலகீனப்படுத்துவார். அதை தாண்டி அவர் ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் படம் வரட்டு, எம்ஜிஆருக்கு ஆளாக அவர் நிற்காரு, எம்ஜிஆருக்கு சாட்டை எடுக்கிறாரு, அது எடப்பாடியை பலகீனப்படுத்தும். பண்ணிட்டு போட்டு இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அந்த படம் வெளிவந்துருமோன்னு திமுக பயப்படலை. இப்போ திமுக தான் குற்றவாளின்னு சொன்னான், விஜய் ஒரு ஆளாட்டே நினைக்கல. லாஜிக் புரியுதா? ஆதவர்ஜனா கருத்துப்படி திமுக இதில் தொடர்பு இருந்தால் விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் இங்கே
விக்ரவாண்டில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனார்ல, ஒரு கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்ததும் பெரிய கூட்டம் வந்தது. தலைவா என்னாச்சு? போலிங் கூடி போச்சு, திமுக போலிங் கூடி போச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. இவருக்கு 50,000 ஓட்டு இருக்குது, 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு ஜான் அரிக்கசாமி பத்திரிகையாளர் பிடிச்சி சொன்னான். எந்த ஒரு அடையாளமும் அதுக்கு இல்லை. அப்போ விஜயநிதியை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி போட்டுட்டு போயிட்டார். இவரெல்லாம் ஒரு ஆளா? சரி, இந்த படம் போடுவோம், கொஞ்சம் 4 ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி இவர் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டுன்னு திமுக நினைக்கிறாங்களா? இது உண்மைன்னா அது போய் நீ திமுக தான் இதை வெளியிட்டுன்னு சொன்னால், விஜய் சொன்ன மாதிரி விஜயெல்லாம் ஒரு பெரிய ஆளாட்டு மதிக்கலை. எடப்பாடியை பலகீனப்படுத்த, எம்ஜிஆர் பேரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள் தாங்கிறது தான் திமுகவுக்கு முடிவுன்னு நம்ம ஏற்றுக்கணும். யூ cannot have the cake and eat it. இதை சொன்னால் அதை சொல்லாத, அதை சொன்னால் இதை சொல்லாத. இப்போ எடப்பாடிக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். அவர் எடப்பாடியில் விஜய்க்கு வன்னியர் கேண்டிடேட்டை மாற்று கேண்டிடேட்டையும் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் அங்கே காணலை. விஜய் அந்த இடத்துல தோத்துட்டார். அப்போ எடப்பாடி எம்ஜிஆர் பேரை சொல்லி வன்னியர்னு சொல்லி இவர் பிரச்சனைக்கு வருவார், ஏதோ ஒன்று அது கூடுதல் குறைவு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம கொங்கு வேளாளர் மற்றவங்கெல்லாம் கொங்கு வேளாளர்னு போது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அது எடப்பாடி தடுத்திருக்கலாம். அப்போது எம்ஜிஆர் பேரை சொல்லி எடப்பாடியை தான் விஜய் பலகீனப்படுத்துகிறாரு. பலகீனப்படுத்தட்டு அப்படின்னு விட்டுட்டாங்களா திமுக? ஏன்னா அதை வச்சு நான் சொல்கிறது உண்மைன்னா விஜய் சொல்கிறது போய் நீங்கள் சொல்கிறது புரியுதில்ல தம்பி? சும்மா முன்னுக்கு முன்ன மோசடித்தனமாக ப்ரூஃப் இல்லாமல் எதையும் பேசிட்டு தெரியக்கூடாது. இல்லை, ஆதவர்ஜனா எப்படி சொல்கிறாருன்னா, எல் முருகனும் உதயநிதியும் க்ளோஸ்டு, அவங்க 2 பேர் தான் காரணம். ஒரு பக்கம் மத்திய அரசு எங்களுக்கு இது பண்ணுறது அங்கேருந்து தான் வெளியே வந்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறார். 2 பேரே கோர்ட் வச்சு பிஜேபியும் திமுகவும் அதில் செட்டப் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறார். இப்போ அதைத்தாங்க நான் சொல்கிறேன். அப்போ விஜய்க்கு கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டாரு. விஜய் பேசுனது உளறல், விஜய் சொன்னது பொய், விஜய் சொன்னது மோசடி. நீ படம் வெளியே வந்தால் விஜய்க்கு பெரிய மாசு வந்துடும் தானே வெளியே வரவிடாமல் திமுக பண்ணிட்டேன்னு சொன்னேன். இப்போ வந்தாச்சு ஒன்றும் இல்லை, வந்தாச்சு ஒன்றும் இல்லை. அப்போ திமுக உன்னை பொருட்டா நினைக்கல தானே அர்த்தம். நீ தானே திமுக எனக்கு எதிரின்னு சொல்லும்போது ஸ்டாலின் உன்னை பொருட்டா நினைக்காம இந்த அப்போ உடம்புடி கருப்பு கட்டி சாப்பிடுப்போ, கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு எந்த தலைவரும் அவர் தொண்டர்களை சாக விரும்ப மாட்டாங்கன்னு கொடுஞ்சனியனை ஏன் கைது பண்ணலன்னு ஸ்டாலின் சீமான் கேட்டும் கைது பண்ணாமல் வச்சிருக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் ஒன்று பொருட்டா நினைக்கலன்னு தானே அர்த்தம். அது உண்மைன்னா அதில் நின்றுங்க, இது உண்மைன்னா இதில் உண்மைங்க. எது உண்மைன்னு ஆதவர்ஜனாவும் விஜயும் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, கிறிஸ்தவ பிள்ளைமாரும் தெலுங்கு ரெட்டியாரும் பேசி முடிவுக்கு வாங்கப்பா. ஆனால் களத்தில் இப்போ விஜயால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அரசியல் ரீதியாகவும். அரசியல் ரீதியாக விஜய் களத்துக்குள்ளே வரும்போது நோட்டாவை பாதிப்பார், சுயேட்சைகளை பாதிப்பார், சீமானை பாதிப்பார். சீமானுக்கு அனுகூல சத்துருவாட்டு சீமானை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு, கமலஹாசன் ஸ்ட்ரெங்தன் பண்ண மாதிரி. அனுகூல சத்துரு பெனிஃபிஷியல் எனிமி பலப்படுத்துகிறாரு. அது நான் விளக்கமாக சொல்கிறேன். வர நாட்கள் அதைத்தான் மக்கள் மத்தியில் நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாரு, ஸ்டாலினை பலகீனப்படுத்துகிறாரு, 5 தரப்பையும் பலகீனப்படுத்துகிறார். அது என்ன பலங்கிறது மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் அவருக்கு நடவடிக்கைகள், நோக்கங்கள், செயல்பாடெல்லாம் அதிமுக தான் அதிகம் பலகீனப்படுத்துது. காரணம் ஊழல் எம்ஜிஆரையும் ஊழல் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்திருக்காரு. ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கன்விட் ஆனவங்க. அப்போ சீமான் ஊழல் எதிர்க்காரு. ஊழல் வழக்கில் கன்விட் ஆன ஆளை வச்சுக்கிட்டு என்னையா நீ ஊழல் எதிர்ப்பு, போயா தள்ளி போய் விளையாடியா, ஊரை ஏமாத்தாத, பிராடத்தனம் பண்ணாதான்னு சீமான் அடிச்சுட்டு போயிடுவார் வர நாட்களில். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊழல்னு அதிமுக காரங்களோ அவங்க விசுவாசிகளோ சொல்ல முடியாது. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இமேஜை எடுத்துகிட்டு வராருன்னா அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையனை, கூப்பா கிருஷ்ணனை, அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வராருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் எடப்பாடியை தானே பலகீனப்படுத்துகிறாரு. முதல் டார்கெட் எடப்பாடியை தானே பலகீனப்படுத்துறாரு. இல்லை, அது அரசியல் ஒரு உத்தி, ஸ்ட்ராட்டஜி, கள சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. திமுக முடியாது. அவங்க பிரதானமாக திமுக ஓட்டு போடுறவங்க யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எப்படினாலும் அந்த 25% திமுகவோட ஸ்ட்ராங் ஓட்டு அதுக்கு தான் விடும். அப்போ அது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ஐயா, எடப்பாடி பழனிசாமி கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. அப்போ அதை அப்படியே கேப்சர் பண்ணுறது ஒரு தந்திரம் தானே சார் இது. நான் என்ன சொல்கிறேன்னா 5 பேரை நீ பலகீனப்படுத்துவ, உன் டார்கெட் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த
ஸ்டேக்ஸ் இல்லாத பாமர ரெட்டையில வாக்கை தான் நீ பலகீனப்படுத்தி எடுக்க நினைக்க. அதுக்காக தான் ஊழல் எம்ஜிஆரையும் ஊழல் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்திருக்க. சீமான் ராஜராஜ சோழனையும் பிரபாகரனையும் கையில் எடுத்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊழலுங்கிறார். அப்போ நீ ஊழல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்தீங்கன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்த தானே. அப்போ நீ எம்ஜிஆருக்கு ஆளுன்னு இந்த படம் வெளியே வர்றதுல எடப்பாடிக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம். அப்போ அதிமுக எப்படி செய்யும்? ஏன்னா அதுக்கெல்லாம் ஒருத்தா செய்யக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ள ஆட்களை வச்சு எல்லாம் எடப்பாடி செய்கிற ஒரு மாதிரியும் தெரியல. ஒருத்தர் விமர்சனம் பண்ணினாலும் இதுக்கெல்லாம் அவர் போயக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. அப்போ இதுக்கு தலையீடு அதிமுக எதுவுமே இருக்காதுன்னு சொல்றீங்க? தெரியல. அப்படி பண்ணினாலும் அவங்களுக்கெல்லாம் நஷ்டம். ஸோ அப்போ அவங்க இல்லை, திமுக இல்லை, அவங்க இல்லை. நீ திமுக தான்னு சொன்னால் அதை மறுக்கணும். ஒன்றை பொருட்டா நினைக்கல. நீ எம்ஜிஆரை வச்சு ரெட்டலை பலகீனப்படுத்தப்படக்கூடிய ஆள் ரெட்டலை பலகீனப்படுத்திட்டு திமுக பண்ணிட்டான்னு சொல்லு. அது பொய்ன்னு ஒத்துக்கணும். என்ன கண்டு பயப்படுறாங்கன்னு சொல்கிற பாரு, அது பொய்ன்னு ஒருத்தணும். ஒன்றும் பயப்படலை, ஒரு பெருசாக ஒன்றும் மதிக்கலைங்கிறத ஒத்துக்கணும். யூ கனாட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட். வேறு அடுத்தால் என்ன? பிஜேபி அவங்க அதிமுக இருக்காங்க. அதிமுக 27 சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீ வேற பாஜக அணின்னு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற விஜய். ஏன்பா அந்த முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற விஜய்? 2க்கு 1 கேட்டு 6க்கு 1 கொடுத்துருக்காருன்னு நாங்களே நூடுல்ஸாக இருக்கோம். 27 சீட்டு அது டப்பா சீட்டை கொடுத்துட்டாருன்னு நீ வேற பாஜக அணின்னு கடுப்பேத்திரியப்பா. அப்போ எடப்பாடிக்கு ஒரு வாலாட்டு 27 சீட்டு வாங்கிட்டு நிற்கக்கூடிய பாஜகவும் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை. எம்ஜிஆரை புகழ்ந்த ஒரு அதிமுக ஓட்டை குறைக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், பணம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கலாம், கோபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இது அப்படி போகுது கதை. என்னோட ஒரு அனுமானம் தான். திமுக இல்லை, அதிமுக இல்லை, பாஜக இல்லை. ப்ரொடியூசரு அதை தாண்டி நடிகர் நடிச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள ஒரு கிராஷிங் வந்திருக்கும், அவங்களே வெளியிட்டிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏதோ பிரச்சனைகள் யாருக்கும் வந்திருக்கலாம். ஹெச் வினோத் ஒரு தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஒரு சகோதரர். அதை மீண்டும் இது பண்ணாதீங்க, பதிவேற்றம் பண்ணாதீங்கிறத அவர் சிம்பிளாக கடந்து போகிறாங்களே. இப்போ ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு முடிச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவர் அந்த உணர்வு இருக்குல்ல அவருக்கு. அவர் அந்த உணர்வை காட்டுறார் இல்லையா வேற இந்த இடத்துக்குள்ள. அதனால் நானும் பார்க்கல, வேண்டாம் நம்ம அப்படி பார்க்காண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க முஸ்லீமுக்கு எதிராட்டு அது வருது, அந்த 5 நிமிஷம் லீக் ஆடியோ. அப்போ இவர் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு துப்பாக்கி பீஸ்ட்டு இது அப்படின்னு அதை அதை பார்க்குறதுக்கு திமுக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் முழு படத்தை திமுக விடுறான். அப்போ அது திமுக விட்டது, முழு படத்தை விட்டது வேறு யாருமா? உனக்கு ஐயா ப்ரொடியூசரே, உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, கோட்டை விட்டுட்டிய. எப்படி எடப்பாடியில் கோட்டை விட்ட மாதிரி இந்த படத்தை காப்பாற்றுறது கூட உங்களுக்கு கழிவு இல்லை, திறமை இல்லை, சக்தி இல்லை. எவன் தட்டுனாலும் தட்டி போட்டுட்டு போயிட்டான். தப்பு தான், அது நான் மறுக்க வரல. அதுக்கு நீங்கள் திமுகவையும் எல்முருகனையும் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்முருகனுக்கு என்ன லாபம், பாஜகவுக்கு என்ன லாபம்? அவங்க எம்ஜிஆரை சொல்லி எம்ஜிஆருக்கு சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் ரயில் நின்று பேரை வச்சு அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு அவங்க நிற்கிறாங்க. நீ எம்ஜிஆரை தூக்கிட்டு வரக்கூடிய உனக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறதுல அவங்களுக்கு என்னையா லாபம் வரும்? ஸோ அது லாஜிக் இல்லைல்ல. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, இஸ்லாமியர் அந்த 5 நிமிடம் ஃபஸ்ட்டு நேற்று வெளியினான அந்த 5 நிமிஷம் காட்சிகள்லையுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ இஸ்லாமியர் மத்தியிலே தாவேகாவுக்கு ஒரு பெரிய வரவேற்புங்கிறது இல்லை. இருக்க வரவேற்பும் ஒன்றும் இல்லாமல் போகணுங்கிறக்காக தான் அந்த 5 நிமிடம் லீக்கை வெளியிட்டதாட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய தம்பி பெருமாள் மணி சொல்கிறாரு. அப்போ அது உண்மைன்னா முழு படத்தை ஏன் வெளியிடணும் அவங்க? அது உதைக்குது இல்லை, லாஜிக் உதைக்குது இல்லை. நீ கவனக்குறமாக இருந்துட்ட, தப்பலையாக இருந்துட்ட, எப்படியோ அவனை அடித்து சுட்டு வெளியிட்டான். அது என்னோட அனுமானம். ஃபாரின்லேருந்து வந்திருக்கும். ஃபாரின்லேருந்து வந்துடும். ஃபாரினில் ஏதாவது தேட்டருக்கு அனுப்பி கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து ஏதாவது தேட்டர்லேருந்து வந்திருக்கும். ஆள் தான் வெளியிட்டிருக்கான். அவங்க கூட உள்ள பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் ஒருத்தன் தான் வெளியிட்டிருக்கான். எவனு தெரியல. இல்லை இவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? இல்லை ஆதவர்கள் நீங்கள் இப்படி பேசுகிறாங்களே, திமுக தான் வாய்க்கு வந்து சரி இது ஒரு எதுக்கு எடுத்தாலும் திமுக லாஜிக் இல்லாமல் பேசணும். விடாமல் தடுத்து பண்ணுறதும் திமுக பேசணும். வெளி வந்துட்டால் அதுக்கும் திமுக தான் பேசணும். மக்கள் மத்தியில் நீ திமுக மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தான் இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டு. விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மம் காழ்ப்புணர்ச்சி, இவர் இந்த ஆள் யாருக்கு ஸ்டாலினுக்கு மருமகன்
சபரிசம் மேலே வன்மம் காழ்ப்புணர்ச்சி. இந்த வன்ம காழ்ப்புணர்ச்சியோட நிற்கிறாங்களே, தொகுதியிலே நிற்கிறாங்களே, போட்டி போடுதாங்களே, வெற்றிங்கிறது வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி சார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ்எஸ்என் சர்வேயில் 19 விழுக்காடு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும்னு 2வது இடம் டிவிக்கே கொடுத்துருக்காப்புல. 2வது இடம் இவங்க வராங்க அப்போ கொடுத்துருக்காப்புல. சர்வேக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீ கேட்டதுனால இதெல்லாம் பேசணுமே, ஒத்த இதில் சர்வேக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டாம். எஸ்எஸ்என் சர்வே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவர் நிறைய அடி வாங்கிட்டார் என்றாலும் அவர் தான் சொல்லது கரெக்டாக வரணும்னு நினைக்க சொல்லக்கூடியவர். அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. சொல்லவன் ஃப்ராடுத்தனமாட்டு சர்வே பண்ணுவான், அந்த சர்வே இல்லை இவர். தப்பாக கூட போகலாம் அவரோட சர்வே. நான் சொன்னது சரியாக வரும்னு நினச்சி சொல்லக்கூடியவர் 19 விழுக்காடு வித்தியாசத்தில் அண்ணா நகர் மோகன் கார்த்திக், அண்ணா நகர் மோகனோட சார் கார்த்திக் அவர் நிற்கிறதா சொல்கிறாங்க. 19 விழுக்காடு டிஃபரன்ஸ். 2வது டிவிக்கேங்கிறாங்க. அதிமுக அங்கே களத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாப்புல. எனிவே இது அதிமுக வந்து விட்டுட்டு போயிடுவான்னு நான் கருதலை. ரெட்டாலை விட்டுட்டு போயிடுவான்னு கருதலை. எம்ஜிஆருக்கு புகழாக ரெட்டாலை இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். ரெட்டாலைக்கு வேல்யூ இல்லாமல் போனால் எம்ஜிஆருக்கு புகழ் போயிடுன்னு தான் வருவான். ரெட்டாலைக்கு வேல்யூ இல்லாமல் போனால் எம்ஜிஆருக்கு புகழே போயிடுன்னு தான் வருவான். அதனால் அவன் களத்துக்குள்ளே வருவான்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். பரவலாக பேசப்படுது இப்போ என்னன்னா, தேர்தல் கிட்ட நெருங்குற சமயத்தில் நீங்களும் கூட கணிசமாக சொல்லுவீங்க, இங்கே வாய்ப்பு இப்படி தான் தம்பி, இவங்க ஓட்டு இப்படி மாறுது, இது இப்படி இருக்குது, கள சூழ்நிலை வச்சு சொல்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுக்கு வந்து ஒரு 4-5 சீட்டு அது உள்ளே போயிருங்கிறாங்களா? அது எந்த அடிப்படை சொல்கிறாங்க? இல்லை விஜய் நிற்கிற தொகுதியிலே அவர் 2 தொகுதியிலே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2ஐயும் வந்து கைப்பற்றும் தெரிஞ்சே நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படி சொல்லி பேசுகிறாங்களே. அதுதானங்க நான் சொல்கிறேன். 12 விழுக்காடு பெரம்பலூரில் உதயசூரியன் லீடர் இருக்குன்னு எஸ்எஸ்என் சர்வே சொல்லுதுன்னு சொல்கிறேன். இல்லை அந்த சர்வே அடிப்படையில் நீங்களும் சொல்கிறீங்களா? இல்லை இங்கே அதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். எஸ்எஸ்என் சர்வே உதயசூரியன் இருக்கிறனால விஜயோட 12 விழுக்காடு அதிகம் எடுப்பார்னு எஸ்எஸ்என் சர்வே சொல்கிறார். எஸ்எஸ்என் சர்வே என்னையே பிளாக் பண்ணிட்டாரு. நான் சொன்னது கரெக்டானனால அவரால் தாங்க முடியல. சரி விடுங்க, அவரெல்லாம் நமக்கு ஒரு போட்டியா? அவரோட சர்வே சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் கிரெடிபிலிட்டியோட காட்டுவாருங்க. நம்ம அதை உண்மையை ஒத்துக்கிறோம், அவ்வளோதான். அவரை பற்றி சர்வே கணிப்புகள்லாம் முன்னுக்கூட்டி எடுக்கும்போது அட்வான்ஸாக விட்டுட்டு இருந்தாங்க, அப்படி இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. அதில் சீமான் எமர்ஜ் ஆகிறார். விஜய் சீமான் கம்பேரிசன் அதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால கொஞ்சம் சீமான் எமர்ஜ் ஆகிறார். ஓகே, அதாவது விஜய் சீமானே வந்துட்டு, விஜய் வெர்சஸ் சீமானே வந்துட்டு. ஆக்சுவலாக சீமான் எடப்பாடி பலவீனப்படுத்தி தான் வளர்றாரு. அது நடக்கிற விஷயம். விஜய் கற்பனை கேரக்டர் உள்ளே வருது. மே 4 தான் அந்த கேரக்டருக்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். ஆனால் சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்குறாரு. விஜய் வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் அடிபட்டு சாகுறாரு. அது வந்துட்டு தமிழ்லேருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சீமான் சொல்கிறாரு. விஜய்க்கு அதை பேச தெரியாமல் பரிதவிக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு அடுன்னு சீமான் அடித்து 3 பேரையும் அடித்து ஏறி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ரேவடி கல்ச்சருக்கு எதிரான 18 விழுக்காடு என்டிஏ வாக்க சீமான் அள்ளி தூக்குறாரு. விஜய் எடப்பாடி பலவீனப்படுத்துறதுக்கு எடப்பாடி 2000 சொன்னால் 2500 சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு தான் மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் மரியாதை வரும், வாக்கு வரும். ஸ்டாலினுக்கு போட்டியாக எடப்பாடிக்கு போட்டியாக விஜய். 3 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு இலவச நாட்டுக்கு காடுன்னு சீமான். தனித்துவமாக அதில் இருக்குது. தனித்துவமாக சீமான் தான் இருக்கிறார். பிராண்டி விஸ்கிக்காக ஸ்டாலின், எடப்பாடி, விஜயும் பிராண்டி விஸ்கிக்காக தான். அப்போ சீமான் மட்டும்தான் பனம்பால் தென்னம்பால் கல், பிராண்டி விஸ்கி வேண்டான்னு. திராவிடத்துக்காக ஸ்டாலின், எடப்பாடி, விஜய். சீமான் பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண், திராவிடம் இல்லை, தமிழ் தேசியம் தான் சீமான் இருக்கிறார். இப்படி அருந்ததியருக்காக எடப்பாடி, ஸ்டாலின், எடப்பாடி. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக சீமான் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரிய புனிதர்கள்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சீமான் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, ஊழல் வழக்கு கன்விக்டானவர். என்னையா கன்விக்டான ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஊழல் எதிர்ப்புன்னு சொல்கிற? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, அவமானமாக இல்லை, வெக்ககரமாக இல்லைன்னு நாம் தமிழரை அடித்து தூக்குறாங்க. ஜெயலலிதா ஊழல்னு அடித்து தூக்குறாங்க. ஊழலுக்காக கைது போனவங்க ஜெயலலிதான்னு போல்டாக சொல்கிறாங்க. பார்ச்சூன் ஃபேமஸ் பிரேவ்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜனநாயக படத்துக்காக கூட சசிகலாவுக்கு குரல் கொடுத்த மாதிரி சீமான் தான் குரல் கொடுத்தாரு. இவர் ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டேன்னு ஜனநாயகத்துக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் சொல்லி அடித்தோம். சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான். வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆளாக வந்துட்ட தம்பி ஜோசப், விஜய் தப்பாக பண்ணிட்ட, ராங் பிளே பண்ணிட்ட, ஜனநாயகத்துக்கு
இவங்க தமிழிசை நயனாரை மீறி இந்த ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம். அந்த ட்ரீட்மெண்ட் தான் போகுது. ஆனால் நீ ஜனவரியில் பதில் சொல்லலை, பிப்ரவரியில் பதில் சொல்லலை, மார்ச்சில் பதில் இல்லை, இப்போ வந்து நீ ஏதோ ஏனோ தானோன்னு அதுவும் ஈனஸ்வரத்தில் ஏதோ முறங்கிட்டு போகிற. சொல்லணுமா வேண்டாமா? மோடி ஆதரவாளர் சசிகலா அம்மையாரை சொல்லி அடித்த மாதிரி என்னையும் சொல்லி அடிச்சுட்டாங்க. 8ஆம் தேதியே நியூஸ் 18ல் சொல்லி அடிச்சுட்டாங்க. இதுவா ஜனநாயகம்? இதுவா கருத்து சுதந்திரம்னு கேட்டிருக்கமா வேண்டாமா? பயம். பாசிச பாஜகன்னு சொன்னதை இப்பவுமே சொல்லலை. சீமான் அதான் கேட்குறாரு, எப்பா ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே, இப்போ பாசிச பாஜக இல்லையே, பாஜகவுக்கு எதிராக என்ன கிண்டல் நக்கல் நையாண்டி. இப்போ மாநில தேர்தல், அதனால பாஜகவை எதுக்காண்டாமா? ஒரு அடி விழுந்ததும் பதறிட்டீங்களே சார். நான் எல்லாமே உண்மை சார், எதுவுமே நான் வந்து தரவு இல்லாமல் சொல்ல. நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணதில் நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ணு, நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம், அது 4ஆம் தேதி தெரியும். நடந்த விஷயத்தில் நான் திரிச்சு மறைக்காது, அவ்வளோதான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.